சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் 57ல் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேசுறது தவறு, அவர் சாதி ரீதியாக கருத்துக்கள் பூசி சாதி மோதலை உருவாக்குறான்னு சொல்லி அன்றைய முதல்வர் காமராஜர் ஐயாவுக்கு இமானுவேல் சேகரன் கொடுத்த தந்தி இருக்கின்றது. அப்படியெல்லாம் அவர் இப்போ அவ்வளவு பெரிய தலைவர், அவ்வளவு ஆளுமை மிக்க தலைவர், முத்துராமலிங்க ஐயாவை எதிர்த்து ஒரு முதலமைச்சருக்கு தந்தி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவர் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருப்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் அரசு கட்சியில் இல்லாத சாதி பேரை நாங்க சொல்றோம் பெருந்தன்மையா இளைஞர்கள். ஆனால் நீங்கள் இமானுவேல் சேகரன்கிற பேரை சொல்றதுக்கே நீங்க கெஜெட்ல இருக்கதான் நான் பேசுவேன், அவர் பேர் இமானுவேல் தான் சொல்றீங்க. இது வன்மமா இல்லையா? தேவைப்படுற இடத்துல காங்கிரஸ் தலைமைன்னு சொல்றது. 46ல் பெருந்தலைவர் காமராஜர் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறார். இது வரலாறு. இதை மறுக்க முடியுமா? ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அகில இந்திய தலைவர் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் படித்த இளைஞர்கள் நம்புவாங்களா? இல்ல நம்பக்கூடிய விஷயமா? அப்படி நம்பினால் பார பிளாக் சார்பா நீங்க போட்ட ஒரு தொகுதியில கூட நீங்க சொன்னார்கள் யாருமே போடல, எல்லாம் தலைமையிலிருந்து போட்டுச்சுன்னு சொல்ல முடியும். தேவைப்படுற இடத்துல காங்கிரஸ் தலைமைன்னு சொல்லிக்கிறது, பொதுவா சில இடத்துல காமராஜர் பேரை பயன்படுத்துகிறது. ஒண்ணு மொத்தமா காமராஜர் பேரை பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா மொத்தமா காங்கிரஸ் கட்சி பேரை பயன்படுத்துங்க. அப்படி பண்ணாதான் விவாதம் செய்வதற்கும் வரலாறு விஷயங்களை மக்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அந்த கோரிக்கையை நிறைவேறது தமிழக அரசு. ஆனா சாதி சங்கம் சொல்லி சாதி வெறியர்கள் போன் பண்ணி மிரட்டுறான், கொலை மிரட்டல் எடுக்கிறான். நான் இந்த அமைப்புல இருந்து பேசுறேன், நான் அந்த அமைப்புல இருந்து பேசுறேன். எப்படி மூர்த்தி ஐயா சொல்லலாம், அவர் தேவர் உனக்கு தெரியுமா, அவர் கல்லர் உனக்கு தெரியுமா, நான் கொலை பண்ணுறது தெரியுமான்னு சொல்லி பேசுறான். அப்போ இதற்கு பின்னாடி அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார். நாடார் சமுதாயம் உழைப்பால் முன்னேறக்கூடிய சமுதாயம், அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சமுதாயம். எங்க முன்னோர்கள்லாம் தெளிவாக திட்டமிட்டு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி எல்லா மக்களையும் படிக்க வைக்கணும்னு நினைச்ச சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை பேசும்போது நாங்க யார் மேலேயும் கால் பண்ணி கிடையாது. எங்களுக்கு தேவேந்திர விப்ளவ வேளாளர்கள் ஒரு கண்ணுனா தேவர்களும் ஒரு கண்ணு தான். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நானே முதலாக குரல் கொடுப்பேன், நானே அவங்களுக்காக போராடுவேன். இதுல எனக்கு எந்த மாற்று பிரச்சனை கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான். இமானுவேல் சேகரன் ஐயா பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தேக்கம்பட்டி பாலசுந்தராசன் சொல்லி ஒருத்தங்க தேவேந்திர வேளாளர் குல முன்னேற்ற சங்கம், தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சங்கம், அந்த சங்கம் சார்பாக 1946ல் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடு மதுரை விக்டோரியா எட்வர்ட் மகாலில் நடக்குது. அதுல அவர் கலந்துக்கிறாரு. அப்போ ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள், வீரர் வேலுச்சாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் தான் முதல் முறையாக இமானுவேல் சேகரன் அவர்கள் நம்ம ஐயா வேலுச்சாமி இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள்ங்கிறதுனால எல்லாருமே அண்ணன் தம்பிமா அண்ணன் பிள்ளையா பழகிறாங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. இமானுவேல் சேகரனை பொறுத்தளவுக்கு பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக பல மாநாடுகள் நடத்திருக்கிறார். சமூக நீதிக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கிறார். பல்வேறு இதில் கக்கன் அன்றைய அமைச்சர் கக்கனோட நெருக்கமாக இருந்திருக்கிறார். சொல்லப்போனால் அவர் காங்கிரஸில் சேர்ந்ததே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முன்னிலையில் சேர்ந்திருக்கிறார். அப்போ அவர் அந்த இடத்துல அவர் எவ்வளவு செல்வாக்கு இருந்தால் அன்றைய முதலமைச்சர் முன்னிலையில் சேர்ந்திருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் அவரை பற்றி பேசக்கூடிய தவறாக பேசக்கூடிய நமது சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் 57ல் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேசுறது தவறு, அவர் சாதி ரீதியாக கருத்துக்கள் பூசி சாதி மோதலை உருவாக்குறான்னு சொல்லி அன்றைய முதல்வர் காமராஜர் ஐயாவுக்கு இமானுவேல் சேகரன் கொடுத்த தந்தி இருக்கின்றது. அப்படியெல்லாம் அவர் இப்போ அவ்வளவு பெரிய தலைவர், அவ்வளவு ஆளுமை மிக்க தலைவர், முத்துராமலிங்க ஐயாவை எதிர்த்து ஒரு முதலமைச்சருக்கு தந்தி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவர் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருப்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்றது என்ன, சமாதான கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்தில் ஈக்குவலா இருந்தாங்க, கையெழுத்து போட மறுத்தாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இந்த ஒரு வரலாறு தாண்டி வேற என்ன வரலாறு இருக்குன்னு கேட்கிற நபர்களுக்கு இந்த வரலாறு நான் சொல்றேன். அந்த 2 நாள்ல தான் உரையாடல் இருந்துச்சு. மற்றபடி முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்றதை தாண்டி ஒரு புஸ்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவையாவே பாராட் பிளாக் சார்பா இமானுவேல் சேகரனை வேட்பாளர் நிக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதாக அவங்க புஸ்தகத்திலே வரலாறு இருக்கு. தேவைப்பட்ட அந்த வரலாற்று குறிப்பில் போற போக்கில் நம்ம சொல்ல முடியாது. வரலாற்று குறிப்பை தெரியல. நான் சொல்றது எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்காக நான் பேசுறதில்லை. எல்லாமே புஸ்தகத்தில் அடிப்படை ஆதாரங்களுடன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதையே அவங்க மறுக்கிறாங்கல்ல. இப்ப தினகரன் சாமி எழுதுனதால் தான் இவங்க அப்படி அப்ப நீங்க எழுதிருக்க புக்கெல்லாம் இப்ப எல்லாம் மறுத்துதானே ஆகணும். அப்ப நீங்க எழுதின புஸ்தகம் எல்லாமே கட்டுக்கிற புஸ்தகம் சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா? தினகரன் சாமி அவர் துரோகி அவரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க துரோகிகள், நீங்க எழுதின புஸ்தகம்லாம் தப்பு, நீங்க சொன்ன பொய் கதைகள்லாம் இவ்வளவு புக்கில் இருக்குன்னு சொன்னால் அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக சொல்வதற்கும் பொய் ரீதியாக சொல்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம படிச்சு பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். போற போக்கில் சொல்லி வருது. முதலமைச்சர் காமராஜரோட கைக்கூலியாக தான் தினகரன் சாமி செயல்பட்டாரு. அது எப்படி? அது ஒரு மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் காமராஜரோட கைக்குள்ளே செயல்பட்டாரா? அதே மாதிரி இவங்க சொல்ற கதைகள்லாம் நிறைய கதை இருக்கு. அதாவது ஆதித்தனார் தேவருக்கு ஆதரவாக இருந்தார், DS ஆதிமூலம் தேவருக்கு ஆதரவாக இருந்தார், மாப்போசி தேவருக்கு ஆதரவாக இருந்தார், KTK தங்கமணி நலார் தேவருக்கு ஆதரவாக இருந்தார்,
ஆதரவாக இருந்தார்கள், உண்மை. இல்ல அதெல்லாம் காங்கிரஸ் காமராஜருக்கு எதிர்ப்புன்றதுல காங்கிரஸ் எதிர்ப்புலன்னு தேவருக்கு இருந்த கட்சியில் பார்வர்டு பிளாக் போய் இவங்க இருந்தாங்களா? ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தாங்களா? இல்லை தேவர்கிட்ட போய் இவங்க சீட்டுக்காக என்னைக்காக நின்றாங்களா? அவங்க தனித்தன்மையோட மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. டிசி ஆதிமூல நாடாரெல்லாம் திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். முத்துராமலிங்க தேவர் ஐயா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிக்கழக தலைவர் ஆகிறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு காங்கிரஸ் தலைமை கொடுத்த நிர்பந்தம் காரணமாக வாபஸ் வாங்கிக்கிட்டார் பெருந்தன்மையா. அதற்கப்புறம் ராஜபாளையம் குமாரசாமி ராஜா சேர்மன் ஆக்கினாங்களாம் பெருமையாக சொல்கிறாங்க. இவருக்கு ஆதரவு இருக்குது, இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு, காங்கிரஸ் தலைமை நிர்பந்தம் பண்ணிச்சு, அதனால வாபஸ் வாங்கிட்டார். காங்கிரஸ் தலைமை யாரு? அந்த பேரை சொல்லுங்க. ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை யாரு? காங்கிரஸ் தலைமை சொல்லிச்சுங்களா? அந்த தலைமையோட பேரை முதல்ல சொல்லுங்க. நீங்க பொதுவா தேவைப்படுற இடத்துல காங்கிரஸ் தலைமைன்னு சொல்லிக்கிறது, பொதுவா சில இடத்துல காமராஜர் பேரை பயன்படுத்திக்கிறது. ஒண்ணு மொத்தமா காமராஜர் பேரை பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா மொத்தமா காங்கிரஸ் கட்சி பேரை பயன்படுத்துங்க. அப்படி பண்ணாதான் விவாதம் செய்வதற்கும் வரலாறு விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். தேவைப்படுற இடத்துல காங்கிரஸ் தலைமைன்னு சொல்றது. 46ல் பெருந்தலைவர் காமராஜர் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறார். இது வரலாறு. இதை மறுக்க முடியுமா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அகில இந்திய தலைவர் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் படித்த இளைஞர்கள்லாம் நம்புவாங்களா? இல்லை நம்பக்கூடிய விஷயமா? அப்படி நம்பினால் ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நீங்கள் போட்ட ஒரு தொகுதியில் கூட நீங்கள் சொன்ன ஆட்கள் யாருமே போடலாம், எல்லாம் தலைமையிலிருந்து போட்டுச்சுன்னு தானே சொல்ல முடியும். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஐயா நவமணி அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் ஒரு படித்திருந்த அறிஞர், அப்படி இருக்கும்போது தமிழ் இளைஞர்களுக்கு, தேவேந்திர குல இளைஞராக இருக்கட்டும் சரி, நாடார் இளைஞர்கள் சரி, தேவர் சமுதாய மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவராக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் அரசு கட்சியில் இல்லாத சாதி பேரை நாங்கள் சொல்கிறோம் பெருந்தன்மையா இளைஞர்கள். ஆனால் நீங்கள் இமானுவேல் சேகரன்கிற பேரை சொல்கிறதுக்கே நீங்கள் கெஜெட்டில் இருக்கிறத நான் பேசுவேன், அவர் பேர் இமானுவேல் தான் சொல்கிறீங்க. இது வன்மமா இல்லையா? இல்லை அவர் கையெழுத்து போட்டது அப்படிதான். கரெக்டுங்க. அப்படிப்பட்ட தேவருங்கிற பேர் தமிழ்நாடு கெஜெட்டில் கிடையாது. நாங்கள் முத்துராமலிங்க தேவரையான்னு தானே சொல்கிறோம். கிடையாது. எங்கே இருக்கு சொல்லுங்க, அவளை சொல்லுங்க கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒற்றுமைக்கு என்ன வழியோ அதை பேசுங்க. கெஜெட்டில் என்ன பேர் இருக்கு? முக்குளத்தோர்னு இருக்கலாம், கல்லர் மறவர் அகமுடையார்னு இருக்கலாம். அகமுடையார் நாங்கள் முக்குளத்தூரில் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி போட்ட எத்தனையோ காணொலிகள் இப்போ சமீபமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருக்கா இல்லையா? அவங்க தொடர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நேற்று இசைக்கராஜா தேவர் அவங்களுடைய கூட்டத்தில் கூட கலந்துட்டு இல்லை, அதுதாங்க ஒற்றுமையாக இருக்க. நான் கூட தான் தேவர் சமுதாய கூட்டத்தில் கலந்துக்கிடுவேன். மன்னர் சேதுபதி நாடார் மகாஜன மாநாட்டில் கலந்துருக்காரு. தெரியாதா? மறவர் சமுதாயத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் மன்னர் சேதுபதி நாடார் மகாஜன மாநாட்டில் கலந்துருக்கிறார். வரலாறு இது பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க சங்க மீட்டிங் நாங்கள் போய் கலந்துக்கிறோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தேவரையாவுடைய நிகழ்ச்சியில் நாடார்களும் தேவேந்திரர்களும் கலந்து கொள்றதுக்கு தயார். எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்மளாம் அண்ணன் தம்பிகள் இப்போ இருக்கிறதுல சாதி சண்டைகளை முட்டுன்னு ஒழிச்சு கட்டணும், ஒற்றுமையாக இருக்கணும், படிக்கணும், முன்னேறணும், தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக்கணும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநர், இந்த மாதிரி நினைங்க. முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா பேசும்போது தென் மாவட்டங்களில் இராணுவத்தை அனுப்பணும், ஏன்னா தினந்தோறும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நடக்குது, அங்கே கலவரம் கையை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. இல்லை, அவர் பார்வையில் அவருக்கு கிடைச்ச தகவலின்படி அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உண்மையாலுமே இன்றைக்கி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய செலவில் சாதிய கொடுமைகளை தாண்டி சாதிய கொலைகள் நடைபெறுகிறது. இது தனிப்பட்ட முறையில் நடக்குதா, இல்லை உண்மையான சாதி ரீதியாக நடக்குதா, இல்லை கொலை செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களுடைய சாதி பின்னணி வச்சு அதை மறுபடியும் ஒரு சாதி கலவரமாக தூண்ட முயற்சி பண்ணுறாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். உண்மையாலுமே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை பேசி நம்ம எல்லா ஊர்லலாம் சொல்லுவாங்களா, எரியிற விளக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றுன மாதிரி சாதி பிரச்சனை நடந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் அவர் சாதி ரீதியான இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காரு. இப்போ பேசல, 2-3 மாதத்துக்கு முன்னாடி 3 மேலே பேசினாலும் தப்பு தானே? ஏங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் பேசுறதை எடுத்துகிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுத்துகிட்டு பேசிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு, ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு, அதையும் நீங்கள் வெளிப்படுத்ததான் செய்றீங்க. அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி பேசுறது உண்மையா இல்லையன்றது தெரிஞ்சுக்க வேண்டாமா? செய்தி என்னைக்கு வந்துச்சு ஊடகங்கள்ல? 1/1/2025 புது வருஷம் அன்னைக்கு இந்த செய்தி வைரலாக்கப்பட்டுச்சு. பல்வேறு தொலைக்காட்சிகள் வைரல் ஆக்கியிருக்கிறாங்க, வெட்டி ஒட்டி வைரல் ஆக்கியிருக்கிறாங்க. முன்னணி தொலைக்காட்சிகள் அனைத்தும் உங்க கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. நீ உங்க கட்டுப்பாட்டுல இயங்குற தொலைக்காட்சிகள் தானே ஒளிபரப்புது. எனக்கு என்னவோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்களே ஒட்டி வெட்டி இந்த மாதிரி போட்டு சமூகத்துல ஒரு குழப்பம் உண்டு பண்ணி அந்த அண்ணா
பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரியும் போது ஜனநாயக ரீதியாக போராடுறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்று செய்திருப்பீர்கள் என்று தமிழக அரசு மீதும் தமிழக அமைச்சர் மீதும் சந்தேகம் இருக்கு. சொல்லப்போனால் தேவர் அமைப்புகளுக்கு பின்னாடி இவர் அமைச்சர் மூர்த்தி தான் தூண்டுதல் பண்ணி இந்த மாதிரி சாதி கலவரங்களை உண்டாக்குறதுக்கு பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஆமா, குற்றச்சாட்டு. அதுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். அதாவது நான் ஒரு போஸ்டர் போடுறேன், அந்த போஸ்டர் வந்து நான் எந்த போஸ்டர் போட்டாலும் ஃபோன் நம்பரோட தான் போடுவேன். தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அந்த கோரிக்கையை நிறைவேறது தமிழக அரசோட. ஆனால் சாதி சங்கம்னு சொல்லி சாதி வெறியர்கள் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறான், கொலை மிரட்டல் எடுக்கிறான். நான் இந்த அமைப்புலேருந்து பேசுகிறேன், நான் அந்த அமைப்புலேருந்து பேசுகிறேன், எப்படி வந்து மூர்த்தி ஐயா அப்படி சொல்லலாம், அவர் தேவர் உனக்கு தெரியுமா, அவர் கல்லர் உனக்கு தெரியுமா, நான் உன்னை கொலை பண்ணுறோம் தெரியுமான்னு சொல்லி பேசுகிறான். அப்போது இதற்கு பின்னாடி அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார். யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு நீங்க எப்படி? யாரோ ஜாதி அமைப்புகள் பேசுது, மூர்த்திக்காக அவருக்காக தானே பேசுது. அப்ப அவர் தானே சந்தேகப்பட முடியும். அவருக்கு ஆகாதவங்க கூட அப்படி சொல்லி பேச வைக்க அவருக்கு ஆகாதவங்கன்னு எப்படி நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? சொல்லக்கூடியவர்கள் அவங்க சாதி அமைப்பு, அவர்களுக்கு வேண்டப்பட்ட சாதி அமைப்பு, சொல்லப்போனா அவருடைய தொகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் தான் பேசுறாங்க. அப்போ தேவர் சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன குட்டி அமைப்புகளை அமைச்சர் மூர்த்தி இயக்குகிறார். இவருடைய பின்னணி என்னன்றதை முதல்ல எல்லாருமே ஆய்வு செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடக்கிற தொடர் பிரச்சனைகள் இவர் ஒரு மையப்புள்ளியா இருப்பாராங்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. அந்த சந்தேகம் உண்மையா இல்லையான்றது போக போக தான் தெரியும். சாதி வெறியோடு சாதி ரீதியாக பேசும்போது இவர் தான் முழு காரணமாக இருப்பார் என்றும், இவரை எதிர்த்து ஒரு நோட்டீஸ் போடும்போது எல்லாரும் போன் பண்றாங்க போதும் தவிர்க்க முடியாமல் உண்மையாக மூர்த்தி தான் தென் தமிழகத்தில் சாதி கலவரர்கள் ஈடுபடுறதுக்கு தூண்டுறாருங்கிற மாதிரி தோணுது. இதை காவல்துறை தான் விசாரிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சட்டப்படி காவல்துறை கிட்ட புகார் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொல்றதா நீங்க சொல்றதா உண்மை இல்லை. காவல்துறை அதை வந்து விசாரிச்சு முடிவு பண்ணட்டும். என்னை பொறுத்தளவிற்கு இமானுவேல் சேகரன் ஐயா ஏற்கனவே வந்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் மல்லர் என்கிற செந்தில் ராஜனை இன்னமும் காவல்துறை கைது செய்ய மாட்டேங்குது. ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை, அவர் பொது வெளியில இப்படி பேசிட்டாரு, எங்க சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறவங்களை தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது, இப்படிலாம் குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. நீங்க சொல்றது அப்படி மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து யார் வேணாலும் வைக்கலாம் சார். குற்றச்சாட்டு நீங்களும் வைக்கலாம், நானும் வைக்கலாம். ஒரு வழக்குன்னா யார் செய்கிறது உண்மை, யார் பேசுறது உண்மைங்கிறது ஓரளவுக்கு படித்த மக்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் உண்மையாக இதுக்கான பின்னணிகள் என்ன? ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இந்த டைமில் இப்படி பேசுறது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நினைக்கலையா? இதுதான் விஷயம். அதை விட்டு சாதி ரீதியான இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு சார், நாடார் சமுதாயம் வந்து உழைப்பால் முன்னேறக்கூடிய சமுதாயம், அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சமுதாயம். எங்கள் முன்னோர்கள்லாம் தெளிவாக திட்டமிட்டு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி எல்லா மக்களையும் படிக்க வைக்கணும்னு நினச்ச சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை வந்து பேசும்போது நாங்கள் யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எங்களுக்கு தேவேந்திர விப்ளவ வேளாளர்கள் ஒரு கண்ணுனா தேவர்களும் ஒரு கண்ணு தான். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நானே முதலாக குரல் கொடுப்பேன், நானே அவங்களுக்காக போராடுவேன். இதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான். அதே சமயத்தில் உண்மைகளை பதிவு செய்ய வேண்டும். உண்மைகள் பேசாமல் பொய்களை பேசி பொய்யான விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருவதால் சமூகத்தில் தேவையில்லாமல் பதற்றங்கள் உருவாகும்.